தியானம் செய்ய கன்னியாகுமரி வந்தடைந்தார் பிரதமர் நரேந்திர மோடி. விவேகானந்தர் பாறையில் தனிமையில் தங்கி இரவு பகலாக தியானம் மேற்கொள்கிறார். பிரதமர் மோடியை காண குவிந்த ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் வரவேற்பு பதாகை ஏந்தி மோடியை பார்த்து உற்சாகம். பிரதமர் வருகை காரணமாக பாதுகாப்பு வளையத்திற்குள் வந்தது கன்னியாகுமரி. கடலோர காவல் படை, துணை ராணுவம் உட்பட 10 அடுக்கு பாதுகாப்பு. கன்னியாகுமரிக்கு வருகை தந்த பிரதமர் மோடியை வரவேற்க சென்ற முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணனை காவல்துறையினர் அனுமதி மறுத்ததால் பரபரப்பு. பிரதமர் மோடியின் தியானம் மறைமுக தேர்தல் பரப்புரை மேற்கொள்வதாக எடுத்துக் கொள்ள முடியாது. பாமக நிறுவனர் ராமதாஸ் கருத்து. அதிமுக அணையப்போகும் விளக்கு என்பதால் பிரகாசமாக இருக்கிறது. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தாக்கு. தமிழகத்தில் அரசே கட்ட பஞ்சாயத்து செய்யும் நிலைதான் உள்ளது. காவலர் நடத்துனர் மோதலை குறிப்பிட்டு மத்திய அமைச்சர் எல் முருகன் விமர்சனம். மாவட்ட தேர்தல் அதிகாரிகள், தேர்தல் அலுவலர்களுடன் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ ஆலோசனை. வாக்கு எண்ணிக்கை முன்னேற்பாட்டு பணிகள் குறித்து சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து காணொலி வாயிலாக ஆலோசனை நடத்தினார். தமிழ்நாட்டில் மொத்தமுள்ள 37,553 அரசு பள்ளிகளில் 20,332 பள்ளிகளில் இணையதள வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. மீதமுள்ள பள்ளிகளுக்கு ஜூன் 2வது வார இறுதிக்குள் பணிகள் நிறைவடையும். பள்ளிக்கல்வித்துறை அறிவிப்பு. அரசு பள்ளி மாணவர்களின் பெற்றோரை வாட்ஸ்அப் வாயிலாக இணைக்கும் திட்டம். 99 லட்சத்திற்கும் அதிகமான எண்கள் இணைக்கப்பட்டுள்ளதாக பள்ளிக்கல்வித்துறை தகவல். செல்போன் பேசியபடி காரை இயக்கியதாக கைது செய்யப்பட்ட வழக்கில் டிடிஎஃப் வாசனுக்கு ஜாமீன். மதுரை மாவட்ட நீதித்துறை நடுவர் நீதிமன்றம் உத்தரவு. தையூர் பங்களா வீட்டின் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டதற்கு எதிராக முன்னாள் சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸ் தாக்கல் செய்த மனு ஒத்திவைப்பு. வழக்கு விசாரணையை ஜூன் 3ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது சென்னை உயர்நீதிமன்றம். சென்னை புழல் சிறையில் விசாரணை கைதிகள் உள்ளாடையில் மறைத்து வைத்திருந்த செல்போன், சிம் கார்டுகள் பறிமுதல். 4 பேர் மீது வழக்கு பதிவு. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே நிலத்தகராறில் முன்னாள் ராணுவ வீரர் வீட்டுக்குள் அத்துமீறி நுழைந்து கொலை மிரட்டல். சிசிடிவி காட்சிகளை வைத்து போலீசார் விசாரணை. மும்பையிலிருந்து சென்னைக்கு ரயில் மூலம் கடத்தி வர இருந்த 8 லட்சம் ரூபாய் மதிப்பிலான போதை மாத்திரைகள் பறிமுதல். 4 பேரை கைது செய்த திருவள்ளூர் போலீசார். தொடர்பாக விசாரணை. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே உல்லாசத்திற்கு இடையூறாக இருந்த 4 வயது குழந்தை அடித்து கொலை. கள்ளக்காதலனை பிடித்து சிறையில் அடைத்த போலீசார்.
தூத்துக்குடி விளாத்திக்குளம் அருகே பட்டா மாறுதலுக்கு லஞ்சம் வாங்கிய போது கையும் களவுமாக பிடிபட்ட நில அளவையர். 3000 லஞ்சம் வாங்கிய நில அளவையரை சிறைக்கு அனுப்பிய லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார். தூத்துக்குடி மாவட்டம் கயத்தார் அருகே வீசிய பலத்த சூறைக்காற்றில் 1000க்கும் மேற்பட்ட பப்பாளி மரங்கள் முறிந்து விழுந்தன. அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை. இடைக்கால ஜாமீனை நீட்டிக்க கோரி டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் தாக்கல் செய்த மனு. அமலாக்கத்துறை பதிலளிக்க டெல்லி ரோஸ் அவென்யூ நீதிமன்றம் உத்தரவு. டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கு. டெல்லி முன்னாள் துணை முதலமைச்சர் மணீஷ் சிசோடியாவின் நீதிமன்ற காவல் ஜூலை 6ஆம் தேதி வரை நீட்டிப்பு. ஜம்மு பூஞ்ச் நெடுஞ்சாலையில் பள்ளத்தாக்கில் பேருந்து கவிழ்ந்து கோர விபத்து. 21 பேர் உயிரிழப்பு. உலகின் முதல் மர செயற்கைக்கோளை உருவாக்கி ஜப்பான் விஞ்ஞானிகள் சாதனை. மக்னோலியா மரத்தால் உருவாக்கப்பட்ட சேட்டலைட்டுக்கு லிக்னோசாட் என பெயர் சூட்டல். தற்காலிக விசாவில் கனடா செல்வோருக்கு சொந்த நாட்டின் காவல்துறை அனுமதி தேவையில்லை. இந்தியா உள்ளிட்ட சர்வதேச மாணவர்களுக்கு ஆதாயமாக இருக்கும் என தகவல். ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி ஹெலிகாப்டர் விபத்தில் நாசவேலை குறித்த சந்தேகம் இல்லை. ஹெலிகாப்டர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதற்கான ஆதாரங்கள் எதுவும் இல்லை எனவும் ஈரான் அரசு தகவல். சிங்கப்பூர் பேட்மிண்டன் போட்டியின் 2வது சுற்றில் இந்திய வீராங்கனை PV சிந்து தோல்வி. ஸ்பெயின் வீராங்கனை கரோலினிடம் 21-11, 22-20 என்ற செட் கணக்கில் தோல்வியை தழுவினார். கேரளாவில் பயணத்தின் போது பெண் பயணிக்கு பிரசவ வலி ஏற்பட்டதால் மருத்துவமனைக்கே சென்ற அரசு பேருந்து. பேருந்திற்குள்ளேயே பிரசவம் பார்த்த மருத்துவர்கள். தாய் சேய் நலம். இந்தியன் 2 திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழா தேதியை வெளியிட்ட படக்குழு. ஜூன் 1ஆம் தேதி நேரு உள் விளையாட்டரங்கில் நடைபெறுவதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு. விஜய் சேதுபதியின் 50வது படமான மகாராஜா திரைப்படத்தின் ட்ரெய்லர் வெளியீடு. வெளியான 1 மணி நேரத்திலேயே ரசிகர்களிடையே மிகுந்த வரவேற்பு. இசையமைப்பாளர் இளையராஜாவின் மகள் பவதாரணி பாடிய அத்திப்பூவ போல பாடல் வெளியீடு. பவதாரணி மறைவுக்கு பின் அவரது குரலை கேட்ட ரசிகர்கள் நெகிழ்ச்சி.